ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோரம் வாகனத்தை நிறுத்துவதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பில் முடிந்துள்ளது. நடந்தது என்ன? வியாபாரம் பாதிக்கப்படும் என்பதால் சுற்றுலா வேனை தள்ளிச் சென்று நிறுத்துமாறு கூறி இளநீர் கடைக்காரர்கள் வம்படியாக வாக்குவாதம் செய்ததால் அந்த பகுதியே களேபரமான காட்சிகள்தான் இது. சிறிது நேரத்தில் வண்டியை எடுத்து விடுவதாக கூறியும் கேட்காமல் வீம்பு பிடித்ததால் விவகாரம் பூதாகரமாக இருக்கிறது. சுற்றுலா பயணிகளிடம் தொடர்ந்து உள்ளூர்வாசிகள் அத்துமீறுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் உலக பிரசித்தி பெற்ற முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன. வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்திற்கு மாறாக பயணிகள் வரத்து அதிக அளவில் இருந்தது. ராமேஸ்வரம் வந்திருந்த சுற்றுலா பயணிகள் சிலர் தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவிலுக்கு சென்றனர். அப்போது கர்நாடகாவைச் சேர்ந்த பயணிகள் ஒரு வேனில் வந்திருந்தனர். அவர்கள் கோதண்டராமர் கோவிலுக்கு செல்வதற்காக சாலையோரம் தங்களது வாகனத்தை நிறுத்தியுள்ளனர். அதற்கு அந்த பகுதியில் இளநீர் கடை வைத்துள்ளவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தங்களது வியாபாரம் பாதிக்கும் என்பதால் வேனை தள்ளி சென்று நிறுத்துமாறு கூறியுள்ளனர். அதற்கு சுற்றுலா பயணிகள் சிறிது நேரத்தில் வேனை எடுத்து விடுவதாக தெரிவித்துள்ளனர். அதை ஏற்க மறுத்து இளநீர் கடைக்காரர்கள் உடனடியாக எடுக்குமாறு வற்புறுத்தியுள்ளனர். அதில் சொந்த இடம் போன்று தெனாவட்டாக பேசுகிறீர்களே என்று பயணிகளில் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு எங்க ஏரியாவுக்கு வந்து எங்களையே கேள்வி கேட்பீங்களா என்ற எண்ணத்தில் இளநீர் கடைக்காரர்கள் கரார் காட்டியுள்ளனர். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக இருக்கிறது. அதைக் கண்டு அங்கிருந்த இளநீர் கடைக்காரர்கள் ஒன்று சேர்ந்து சுற்றுலா பயணிகளை கடுமையாக தாக்கியுள்ளனர். பதிலுக்கு சுற்றுலா பயணிகளும் மல்லு கட்டியதால் அந்த பகுதியே களேபரமாகியுள்ளது. உடனே அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இருதரப்பினரையும் சமாதானப்படுத்தி சண்டையை விலக்கிவிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினரும் போலீசில் புகார் எதுவும் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தபோதும் மோதல் தொடர்பான வீடியோ வெளியானதால் போலீசார் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வியாழக்கிழமை கோதண்டராமர் கோவிலுக்கு வந்த இராணுவ கர்னல் ஒருவரை ஆட்டோ ஓட்டுநர்கள் தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதிலிருந்து மீள்வதற்குள் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சுற்றுலா பயணிகளை இளநீர் கடைக்காரர்கள் தாக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களின் வருகையை நம்பி சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் அமைந்துள்ளது. அதை பொருட்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளிடம் உள்ளூர் வியாபாரிகள் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா?